இவங்களுடைய கவனம் எல்லாம் தம்பிகளை எப்படி காப்பாற்றுவது, தம்பிகளை எப்படி வளப்படுத்துவது, தம்பிகள் இடத்துல எப்படி பணிகளை பிரித்து கொடுப்பது. டாஸ்மார்க்கில் ஒருத்தன் போய் கலெக்ஷன் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட ஒருத்தங்க கலெக்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி மணல்காரங்கிட்ட ஒருத்தங்க போய் கலெக்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி சொத்து பத்திரப்பதிவு பண்ணுறவங்ககிட்ட போய் ஒரு தம்பி கலெக்ஷன். இது மாதிரி தம்பிகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்து விட்டு அந்த தம்பிகளை கண்காணிப்பதில் தான் இவர்கள் குறிப்பாக இருப்பார்கள் ஒழிய தமிழக மக்கள் மேலேயோ தமிழக மக்கள் நலன் சார்ந்தோ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மக்களினுடைய நலனுக்காக, தமிழக மக்களினுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதுவுமே இல்லை, எல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள், போன ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டம். இப்போது அவங்க ஸ்மார்ட் சிட்டின்றாங்க, அதுதான் நாம் ஸ்மார்ட் சிட்டின்ற நம்ம திட்டம், அதை தான் அவங்க சீர்மிகு நகரங்கள்னு வைக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டம், அதை குடிநீர் திட்டம் என்று மாற்றி, அதே மாதிரி பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் மோடி ஐயா வீடு திட்டம் தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டோம். தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக செயலிழந்த அரசாங்கமாக இருந்து கொண்டது. நன்றி அண்ணா.